பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிறப்புக்குரிய அல்லாஹுடைய இஸ்மையும் ஒரு திக்ரையும் தான் நம்ம பார்க்க போறோம். அல்லாஹு எந்த அளவுக்கு நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கான்னு தெரியுங்களா? ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவன் தான் நம்மளை பாதுகாக்கிறான். ஆனா நாம என்ன பண்ணிடுறோம்னா, நமக்கு ஒரு விஷயம் நடக்கலைன்னு சொல்லணும், அல்லாஹு நம்மளை கண்டுக்கிறதே இல்ல, அவன் நமக்கு கொடுக்கறதே இல்ல, நம்மளையெல்லாம் அவன் நினைச்சு பாக்குறதே இல்ல, அல்லாஹு காசு இருக்கிறவனுக்கு தான் எல்லாமே கொடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம கோவத்துல என்ன பண்ணிடுறோம், ஷைத்தானுடைய தூண்டுதல்ல வார்த்தைகளை விட்டுரும். ஆனா அல்லாஹும் நம்மளை ஒவ்வொரு நொடியும் கவனிச்சு கொண்டுதான் இருக்கான், பாதுகாத்து கொண்டுதான் இருக்கான். நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம கடன்ல இருக்கோம், வறுமையில இருக்கோம், நமக்கு மட்டும் நல்லதே நடக்க மாட்டேதுன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த சூழ்நிலையில கூட அல்லாஹுடைய நிஹ்மத்துகள் இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த அளவுக்காவது என்ன பண்றோம், சௌரியமா இருக்கோம். நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் தேவை இருந்தா அந்த 1000 ரூபாய் தான் நமக்கு பெருசா தெரியும். ஆனா அல்லாஹ் நமக்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்கான், நமக்குன்னு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கான், 3 நேரம் உணவை கொடுத்திருக்கான், ஆடையை கொடுத்திருக்கான், ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்திருக்கான். அப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த 1000 ரூபாவே நமக்கு எப்படி இருக்கும், பெரும் பிரச்சனையா இருக்கும். ஆனா அல்லாஹ் அப்படி கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கு சோதனை கொடுக்கிறது மறுமைக்காக, உங்களை சோதிப்பதற்காகத்தானே தவிர மத்தபடி அல்லாஹ் தான் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கான். அல்லாஹுடைய பாதுகாப்பு இல்லாட்டினா ஒரு நொடி கூட நம்ம இந்த உலகத்துல உயிர் வாழ முடியாது. எத்தனையோ நிமிடங்கள்ல எத்தனையோ ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு, எத்தனையோ விஷயங்கள். நார்மலா இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட உடல்நிலை சரியில்லாம போய் உயிரிழந்துட்டு இருக்காங்க. ஆனா அதையெல்லாம் அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில தடுத்திருக்கானா அவனுடைய பாதுகாப்புலதான் நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். இன்னும் அவனுடைய பாதுகாப்பை அதிகமாக கேளுங்க. உங்களை கவலைப்படுத்துவதை விட்டும், துன்பப்படுத்துவதை விட்டும், கஷ்டம், நெருக்கம், நெருக்கடியான நிலைமைகள் வருவதை விட்டும் அல்லாஹ் என்ன பண்ணுவான், உங்களை காப்பாத்துவான். ஷைத்தானை விட்டும் நமக்கு காப்பாத்துதல் வேணும், பண கஷ்டத்திலிருந்தும் நம்ம காப்பாத்துறதுக்கு வேணும். இன்னும் நம்மளைய எல்லா வித துன்பத்திலிருந்தும் காப்பாத்தி ஒரு உயர்ந்த தரத்தை கொடுக்கறது அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும். யா அல்லாஹு யா அஃபீலு, யா அல்லாஹ் நீயே பாதுகாக்கக்கூடியவன், நீயே பொறுப்பேற்கக்கூடியவன், நீதான் என்னை பார்த்துட்டு இருக்க, எனக்கு பொறுப்பேற்று எனக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ற, கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இதை 21 முறை அல்லாஹுடைய இஸ்மை அலைங்க. யா அல்லாஹு யா அஃபீலு, யா அல்லாஹு யா அஃபீலு. இதை ஓதி முடிச்சுட்டு கையோட ஃபல்லாஹு ஹைருன் ஆஃபிலா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ்வே சிறந்த பாதுகாவலன், இன்னும் அவனே கிருபையானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபையானனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 21 முறை ஓதுங்க. இப்படி ஓதுவதன் மூலமாக உங்களுக்கு என்ன ஆகும், அல்லாஹ் உங்களுக்கான எல்லா விஷயத்தையுமே பாதுகாப்பாக ஆக்குவான். இன்னும் அவனுடைய கிருபையை கொண்டு எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றியை தருவான். உங்களுடைய அனைத்து தேவைகளும் நிறைவேறுவதற்கு இது ஒரு காரணமா இருக்கும். ஒவ்வொரு சின்ன சின்ன திக்ருகளுக்கும், ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தைகளுக்கும் நமக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அந்த அர்த்தங்களை உணர்ந்து ஓதினாவே போதும், நமக்கு எளிமையான அமல்ல கூட பெரிய பலனை பெற முடியும். இது ரொம்ப ஒரு எளிமையான அமல் தான். ஒழு இல்லாட்டினா கூட நீங்க செய்து கொள்ள முடியும், தொழுகை இல்லாட்டினாலும் கூட நீங்க செய்து கொள்ள முடியும். இதை ரெண்டையுமே 21 முறை ஓதி விட்டு நீங்க கையோடு துவா செய்யுங்க. எவ்வளவு நேரம் டைம் ஆகும்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 1 நிமிஷம் தான் ஆகும். அர்த்தம் உணர்ந்து மனசார அல்லாஹ்வே அலைங்க. எதுவா இருந்தாலும் சிறுசா செஞ்சாலும் கூட அர்த்தம் உணர்ந்து பொருளோடு நம்ம கூப்பிடும் போது அந்த துவாக்கள் மறுக்கப்படாது. அதனுடைய பலன் உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுத்து நீங்க கேட்ட ஒரு விஷயத்தை உடனே நற்பலனாக கண்கூடாக பாப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் இதை செய்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க.